Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த சப்ஜெக்ட் அப்படின்னா மைக்ரோ பேத்தோக்குள்ள என்டையரான ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம சிலபஸில் உள்ள ஒவ்வொரு கண்டென்ட்ஸ்லையும் என்னென்ன ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. லைக் இப்போ மைக்ரோவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்டீரியாலஜியில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது, வைராலஜியில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது, பேத்தாலஜியில் நமக்கு செல்ஸ் அதாவது ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் சேஞ்சஸ், இன்ஃப்ளமேஷன் அண்ட் ரிப்பேரு, அப்புறம் ஒரு சிஸ்டம் வைஸாக இருக்கும் சிவிஎஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. மெயினாக 15 and 5 மார்க் ஷார்ட் நோட்ஸும் அப்புறம் என்ன அப்படின்னா எஸ்ஏ மட்டும் தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். 2 மார்க் இதில் கிடையாது. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக அந்த 15 and 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது யூனிவர்சிட்டிக்கு அப்ளையர் ஆகும்போது நம்மளோட கண்டென்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ படிக்கிறோம், என்னென்னலாம் நம்ம அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும், என்னென்ன கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட் இந்த ப்ரீவியஸ் கொஷின் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மைக்ரோ பயாலஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மைக்ரோ பயாலஜியில் பாக்டீரியாலஜியில் என்ன 15 மார்க் அண்ட் 5 மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்டீரியாலஜியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா மார்ஃபாலஜி அண்ட் பேத்தோஜென்சிஸ் ஆஃப் கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. இப்போது நீங்கள் மைக்ரோ பயாலஜியில் நீங்கள் பாக்டீரியாலஜி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் தனியாக கிராம் நெகட்டிவ் தனியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது போக மைக்ரோ பாக்டீரியம் டிபி லெப்ரே அந்த மாதிரி தனியாக பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வராதது ஃபோட்டோக்ரோமோசோம்ஸ் அப்புறம் ஸ்கோட்டோக்ரோமோசோம்ஸ் அந்த மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு எஸ்ஏவாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியோட மார்ஃபாலஜி, பேத்தோஜெனிசிஸ் அப்புறம் லேப் டயக்னோசிஸ். மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் அவ்வளோ படிக்க மாட்டீங்க. அதோட மார்ஃபாலஜி, இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது ஒரு சில பாக்டீரியா ட்ரம்ஸ்டிக் அப்பியரன்ஸ் இருக்கும், சைனீஸ் லெட்டர் பேட்டர்ன் இருக்கும், அப்புறம் காக்கைஸாக இருக்கும், அப்புறம் பெசிலை ராட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. அப்புறம் பேத்தோஜெனசிஸ், இப்போ இந்த கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா நம்ம பாடிக்குள்ள வரும்போது என்ன டிசீஸை காஸ் பண்ணும், எப்படிலாம் அது காஸ் பண்ணுது. ஒரு சில இப்போ இந்த கார்னி பாக்டீரியம் டிப்தீரியாலே நமக்கு டெட்டனஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெட்டனஸில் நமக்கு டெட்டனி பாக்டீரியா என்ன பண்ணும், டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் டாக்ஸின் இருக்கும். ஸோ அதில் அந்த டாக்ஸின்னு நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி இதோட பேத்தோஜெனிசிஸ் அப்புறம் லேப் டயக்னோசிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இதுக்கு டயக்னோசிஸ் பண்ணுவோம், என்ன ஸ்ட்ரெயின் பண்ணுவோம், என்ன கல்ச்சர் இதுக்கு யூஸ் பண்ணுவோம், என்ன மீடியம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இதான் ஃபஸ்ட்டு 15 மார்க். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியாலஜிலே பேசிக்காக உள்ளது அதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ தட் இதில் என்ன கற்றுக்காங்க அப்படின்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அன் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது, அதுக்கு ஃப்ளாஜெல்லா எப்படி இருக்குது, அப்புறம் செல்வால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எழுதணும். இதுதான் ஸ்ட்ரக்சர், செகண்ட் கொஸ்டின். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா பாக்டீரியாவை கேட்காம அதோட அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. இப்போ சால்மோனில்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் இருந்தால் நமக்கு என்ன வரும், டைஃபாய்டு வரும். ஸோ அது டைஃபாய்டு கேட்டு டைஃபாய்டுக்கு என்ன எட்டியாலஜி எப்படி வருது, பேத்தோஜென்சிஸ் என்ன, லேப் டயக்னோசிஸ் என்ன, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா நிமோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா மேஜர் காசிட்டிவ் ஆர்கனிசம் இருக்கு. அண்ட் அதோட எட்டியாலஜி பேத்தோஜெனிசிஸ். அப்புறம் டெட்டனஸுமே கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் பாய்சனிங் பண்ணுற ஒரு பாக்டீரியா என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு விப்ரியோ காலரை பற்றி எழுதுங்க. ஏன்னா காலரால் நமக்கு ஃபுட் பாய்சனிங் அதிகமாக வரும். ஸோ தட் இதை பற்றி எழுதுங்க அப்படிங்கிறத 15 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 15 மார்க். ஓகே, 15 மார்க்கில் மொத்தம் 15 மார்க் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 5 மார்க் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று கிராம் ஸ்டெய்னிங், அதாவது பாக்டீரியாலஜியில் ஃபுல்லாகவே கிராம் பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராம் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டான விஷயம். ஸோ தட் கிராம் ஸ்டெய்னிங் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதோட காசிட்டிவ் ஆர்கனிசம் என்ன. அப்புறம் விப்ரியோ காலரை நம்ம 15 மார்க்கில் படிச்சுட்டோம் அப்படின்னா 5 மார்க்கில் படிக்க தேவையில்ல. ஸோ அதே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேப் டயக்னோசிஸ் ஆஃப் விப்ரியோ காலரை. அடுத்து டெட்டனஸ், அப்புறம் ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிறது பாக்டீரியாவில் உள்ள அதோட மொட்டிலிட்டி ஆர்கனிசம், அதாவது ஃப்ளாஜெல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பாக்டீரியாவால் மூவ் பண்ண முடியும். ஸோ தட் ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு
மெனிஜோகோக்கஸ், அதாவது மெனிஜோகோக்கஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு ஒரு ஆர்கனிசம் வந்து காஸ் பண்ணும். ஸோ தட் இந்த மெனிஞ்சைட்டிஸ் பற்றி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து லெப்ரஸியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மைக்கோபாக்டீரியம் லெப்ரே வந்து காஸ் பண்ணும். ஸோ தட் லெப்ரஸியை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் லெப்ரஸி வந்து கேட்டிருக்காங்க. லெப்ரோமேட்டஸ் லெப்ரஸியா, டிபுக்லாய் லெப்ரஸியா, அப்புறம் வந்து இன்டிடெமெட்ரா, பார்டர்லைனா, அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் கிளெப்செல்லா நிமோனியா, இதுவுமே வந்து ஒரு நிமோனியா காசிங் ஆர்கானிசம் தான். அப்புறம் டிப்தீரியா, அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா செல்ஸோட ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மார்ஃபாலஜி ஆஃப் பாக்டீரியாவில் நீங்கள் வந்து ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து படிச்சிருவீங்க. மோனோகாக்கையா, டிப்ளோகாக்கையா, அந்த மாதிரி. அப்புறம் வந்து பெசிலையா, ராடா, அந்த மாதிரி வந்து படிப்போம். அப்புறம் ஸ்பைரலிமா, அந்த மாதிரி வந்து படிப்போம். ஓகேவா. அடுத்து மார்ஃபாலஜி ஆஃப் பாக்டீரியா. அடுத்து டெட்டனஸ் வந்து திருப்பி வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து நோட் ஆஃப் டெட்டனஸ், இது வந்து டெட்டனஸ். டிஸ்கிரைப் பாக்டீரியாலஜிக்கல் ஸ்போர் ஸ்ட்ரக்சர். பாக்டீரியா வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் பாக்டீரியானா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம படிக்கணும். இது வந்து 13th. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது போக வந்துட்டு நமக்கு இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன். நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டில் ஒரு பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் உள்ள ஆர்கனிசம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து டிசீஸ் வந்து காசு வந்து பண்ணும். ஓகேவா. இப்போ ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் போனவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இது ஹாஸ்பிட்டலில் போய் நமக்கு வந்து 42 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு ஒரு புது இன்ஃபெக்ஷன் வந்து வந்தது அப்படின்னா அது வந்து நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன். இந்த நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பல்மனரி டிபியோட பேத்தோஜெனிசிஸ். அப்புறம் பாக்டீரியல் எண்டோஸ்போர், டைஃபாய்டு ஃபீவர் என்னது, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் அக்யூட் இன்ஃபெக்ஷன். இந்த ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷனும் நாசோகோமியல் இன்ஃபெக்ஷனும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நாசோகோமியல் இன்ஃபெக்ஷனும் நமக்கு ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டில் வரக்கூடியதான். அதே தான் ஹாஸ்பிட்டல் அக்யூட் இன்ஃபெக்ஷன். இது வந்து ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியல் செல்லோட டயக்ராம். வைரல் டெஸ்ட் வந்து நம்ம எதுக்கு பண்ணுவோம், டைஃபாய்டுக்கு வந்து பண்ணுவோம். ஸோ தட் இந்த வைரல் டெஸ்ட் எப்படி பண்ணுறோம், எப்படி வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், என்ன சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், எப்படி வந்து சீரியல் டைலூஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வைரல் டெஸ்ட் வந்து படிக்கணும். அடுத்து வந்து ஆன்டிஜெனிசிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஸ்டெப்டோகோக்கஸ் பயோஜென்ஸ். அதாவது ஸ்டெப்டோகோக்கஸ்லேயே நமக்கு நிறைய உண்டு. ஸ்டெப்டோகோக்கஸ் நிமோனியா உண்டு, ஸ்டெப்டோகோக்கஸ் பயோஜென்ஸ் உண்டு. இந்த ஸ்டெப்டோகோக்கஸ் பயோஜென்ஸோட ஆன்டிஜெனிசிட்டினா நம்ம பாடியில் வந்துட்டு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வந்துட்டு ஸ்டிமுலேட் வந்து பண்ணும். இந்த மாதிரி இதோட ஆன்டிஜெனிசிட்டி வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இதுதான் வந்துட்டு இந்த ஆன்டிஜெனிசிட்டி ஸ்ட்ரக்சர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாக்டீரியா. இது படிக்கணும். இதில் வந்து நமக்கு பேத்தோஜெனிசிஸ் கேட்டிருக்காங்க, லேப் டயக்னோசிஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அது போக 15 மார்க்லேயே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அண்ட் இதோட பாக்டீரியாலஜியில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வந்து முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெய்னிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அதாவது நான் சொன்னேன் கிராம் பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் ஸ்டெய்னிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இந்த ஸ்டெய்னிங்கை வந்து தனியாக வந்து என்ன 5 மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டெய்னிங் மட்டும் நான் தனியாக நோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராம் ஸ்டெய்னிங் அப்படிங்கிறத வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் அது போக கிராம் பாசிட்டிவாக நெகட்டிவாக தாண்டி ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டெய்னிங் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு பண்ணுவோம், நமக்கு வந்துட்டு ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன ஆர்கனிசம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங் வந்து படிப்போம். இதுக்கு பேர் வந்து ஜீல்-நீல்சன் ஸ்டெய்னிங். இது வந்து மோஸ்ட்லி நமக்கு எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு டிபியோட ஆர்கனிசம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத படிச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸ்டெரிலைசேஷன் அண்ட் ஏசெப்சிஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டூல்ஸ், இப்போ ஸ்கேல்ப்ஸாக இருக்கும், இல்லைனா வந்து அந்த சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சிசர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அங்கே வந்து ரீயூசபிள் பண்ணுற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும், ஒரு ஆர்டிக்கலாக இருக்கணும், எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணி நமக்கு வந்து திருப்பி ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து கிரியேட் வந்து பண்ணித்தரும். இன்கேஸ் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த யூஸ் பண்ண அந்த ஆர்டிக்கல்ல இருந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து
வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் வந்து ஆகும். ஸோ தட் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். இந்த ஸ்டெரிலைசேஷனில் வந்து நிறையா இருக்குது. ஆட்டோக்ளேவ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு கோல்ட் ஸ்டெரிலைசேஷன் இருக்குது, அப்புறம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நிறைய ஸ்டெரிலைசேஷன் வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டெரிலைசேஷன் வந்து ஏன் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன ஆர்டிக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து வந்து ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன், ரேடியேஷன் வச்சு என்னென்ன ஆர்டிக்கல்லாம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்க. அடுத்து மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன், அப்புறம் நார்மலாக ஸ்டெரிலைசேஷன் அண்ட் அதோட டைப்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்டெரிலைசேஷன் உள்ள கொஸ்டின்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆன்டிசெப்டிக். டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆன்டிசெப்டிக் பொறுத்த வரைக்கும் டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அந்த இடத்துல நமக்கு திருப்பி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ தட் அந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இப்போது வந்து ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து ஐசியூ அந்த மாதிரி ஒரு செட்டப் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்கள பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே ஈஸியாக வந்துட்டு எந்த டிசீஸ்னால வந்துடும். ஸோ தட் அந்த இடத்த வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அந்த அங்குள்ள டேபிள்ஸ், அங்குள்ள சேர்ஸ், அங்குள்ள பெட்டு, அப்புறம் வந்து அங்கே யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிகல்ஸு, அப்புறம் அங்கே உள்ள ஃப்ளோர்ஸு, இந்த மாதிரி அங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஈவன் எக்ஸாம்பிள் நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த டிஸ்இன்ஃபெக்ஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஏரியா வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் டிஸ்இன்ஃபெக்ஷனா என்ன அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ தென் டிஸ்இன்ஃபெக்ஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு ஆர்கானிசம் வரனால நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் ஆகும். அது பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கலாக இருக்கலாம், புரோட்டோசோவாக இருக்கலாம், பாரசைட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஆர்கானிசம்னால வந்துட்டு இருக்கலாம். எந்த ஆர்கானிசம் வந்தாலும் நம்ம பாடிக்கு இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ண போகுது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனில் வந்துட்டு 50 மார்க்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அப்புறம் என்னென்ன சோர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நமக்கு என்னென்ன சோர்ஸ் வந்துட்டு இருக்கு. சாயிலேருந்து வரலாம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆன ஒரு கிளினிக்கல் கேஸ்லேருந்து வரலாம். அடுத்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. நமக்கு வந்து ட்ராப்லெட்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகலாம், இல்லைனா வந்து க்ளோஸ் கான்டாக்ட் மூலமாக டிரான்ஸ்மிட் வந்து ஆகலாம். இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்மிஷன். அப்புறம் ஃபேக்டர் டிஸ்போசிங் டு த மைக்ரோபயாலஜிக்கல் பேத்தோஜெனிசிஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ப்ரீடிஸ்போஸ் பண்ணுது. ஓகேவா. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது, ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு கேன்சரில் இருக்காங்க, ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், இம்யூனோ காம்ப்ரமைஷனாக இருந்துருப்பாங்க. ஸோ தட் ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஏஜ் அதிகமாக நமக்கு எல்லா இம்யூனிட்டியுமே கம்மி உண்டாகும். அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகேவா. அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எபிடெமாலஜி அண்ட் விருலன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் அலர்ஜி அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இந்த அலர்ஜி அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா ஃபுட்டும் ஒத்துக்காது. ஒரு சில பேருக்கு என்ன ஆகும், நம்மளோட பாடியே வந்து இம்யூனிட்டியாக வந்து எக்ஸசிவாக வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு ஹைப்பர் சென்சிட்டிவ் வந்து காசு வந்து பண்ணும். அதுதான் வந்து அலர்ஜி அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இதுலேருந்து ஒரு 15 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஹைப்பர் சென்சிட்டிவ்னா என்ன, அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ்ல மொத்தம் 5 டைப் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து வரும். ஓகேவா. ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இதோட டைப்ஸ் என்ன, அப்புறம் வந்து சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து இதோட 15 மார்க். ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா எய்ட்ஸ் பற்றியும் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் கொனேரியா, அப்புறம் வந்து எய்ட்ஸ், இதை பற்றி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அந்த கண்டென்ட்டில் வந்து நமக்கு கொனேரியாவும் எய்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியாலஜி முடிஞ்சது. இப்போ வைராலஜி அப்படிங்கிறது வைரஸை பற்றி படிக்கக்கூடிய விஷயம். இப்போது மைக்ரோ பயாலஜியில் வந்து நமக்கு பாக்டீரியாலஜி வைராலஜி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் அது போக ஜென்ரலாக உள்ள கண்டென்ட், ஸ்டெரிலைசேஷன், ஆன்டிசெப்டிக், இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் ஃபோக்கஸ் வந்து பண்ணுவோம். இது போக நமக்கு பாராசைட்டாலஜியும் புரோட்டோசோவாலஜியும் இதில் வந்து கிடையாது, ஃபங்காலஜியும் வந்து கிடையாது. ஓகேவா. ஃபங்காலஜி கிடையாது, மைக்காலஜி வந்து கிடையாது. அண்ட் இதில் வந்து நம்மளோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வைராலஜி அண்ட் பாக்டீரியாலஜி மட்டும் தான் வந்து உண்டு. இப்போ வைராலஜி வந்து ஹெர்பிஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன், HVS ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், அப்புறம் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், மீஸ்லஸ், எலைசா டெஸ்ட் வந்து எதுக்கு பண்ணுவோம் அண்ட் எப்படி வந்து எலைசா பண்ணுவோம், அப்புறம் வைரல் இன்ஃபெக்ஷனோட டயக்னோசிஸ் என்ன பண்ணுவோம், வைரஸோட கிளாசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது, அடுத்து வந்து பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் ரூபெல்லா வந்து நமக்கு எப்படி வந்து வருது, பேத்தோஜெனிசிட்டி அப்படின்னா அது பாடியில் வந்து எப்படிலாம் வந்து வருது. அப்புறம் சீரம் ஹெப்பரைட்டிஸ் அப்படின்னா ஹெப்பரைட்டிஸ்ல நமக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. சீரம் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகிற வைரஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா. அது வந்து ஹெப்பரைட்டிஸ், சீரம் ஹெப்பரைட்டிஸ், அது ஹெப்பரைட்டிஸ் ABC அந்த மாதிரி இருக்குது. அதில் சீரம் ஹெப்பரைட்டிஸ் வந்து நம்ம படிக்கணும். அடுத்து எனுமரேட் காசேட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் வைரல் ஹெப்பரைட்டிஸ்,
laboratory diagnosis of hepatitis B. ஓகே, hepatitis B வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்ன ஆகும், இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கனால நமக்கு நிறைய டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன். அதாவது ஹெச்ஐவியே நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து வர வைக்குது. இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி. ஹெச்ஐவி இருக்கனால அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து வருது. அது போக ஹெச்ஐவினா என்ன, ஹெப்படைட்டிஸ் பி திருப்பி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஆன்டிஜென்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி. ஹெச்ஐவியில் வந்து என்னென்ன ஆன்டிஜென்ஸ் இருக்குது, அதுக்கு சர்ஃபேஸ் ஆன்டிஜென் இருக்குது, ஹெச்பிஎஸ் ஆன்டிஜென்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு அதோட ஆன்டிஜென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில பாக்டீரியா இல்லைன்னா ஒரு சில பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அது வந்து ரியாக்டே பண்ணாது, அது வந்து சாகவே சாகாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாக்டீரியாவை எடுத்து நம்ம ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ் வந்து பண்ணி பார்ப்பாங்க. என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இந்த பாக்டீரியா வந்து சாகுது, அதை வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ தட் ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ் டெஸ்ட். அப்புறம் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. இம்யூனாலஜியில் வந்து இம்யூனாலஜி அப்படிங்கிறப்போ நமக்கு இம்யூனிட்டி வந்து என்னென்ன இருக்குது, ஸோ தட் இம்யூனிட்டியில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இம்யூனிட்டி, அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நேச்சுரல் இம்யூனிட்டி. அதாவது நேச்சுரல் இம்யூனிட்டி பற்றி நம்ம எழுதணும். இது வந்து 15 மார்க். ஓகேவா. அப்புறம் வந்து இம்யூனிட்டி அண்ட் பேத்தோஜெனிசிஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பற்றி எழுதணும். அப்புறம் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பற்றி நம்ம எடுக்கணும். இதே வந்து 5 மார்க்கில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன, டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின் என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. இதே மாதிரி இதில் மிச்சம் 5th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி, அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி அண்ட் இட்ஸ் மெக்கானிசம். இதெல்லாம் வந்து இம்யூனிட்டிக்குள்ளது. அதே மாதிரி அலர்ஜிக் அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் நம்ம 15 மார்க் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம். இதே வந்து இதில் வந்து 5 மார்க் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷனா என்ன, டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன், டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன். இது எல்லாமே வந்து அலர்ஜி அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன். ஸோ இதில் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் பேத்தாலஜிக்குள்ளே ப்ரிவியஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். தேங்க்யூ. See you all next video. Bye.